இப்ப நீங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் உங்களுக்கு மரங்கள் தான் தெரியும். அந்த காட்டுக்கு வெளியில இருக்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? இதே மாதிரி நம்ம யூனிவர்ஸும் நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்டிருந்தா நம்ம இரவு நேரத்துல வானத்தை பார்க்கும்போது நம்ம வானம் நட்சத்திர ஒளியால் தான் நிரப்பப்பட்டிருக்கணும். ஏன் இருட்டா இருக்கு? இப்படின்ற ஒரு கேள்வியை ஜெர்மன் ஆஸ்ட்ரானமர் ஒருத்தர் 1826ல கேட்டு ஃபேமஸ் ஆனார். அவர் பேர் தான் ஓல்பர். அந்த டைம்ல இந்த சயின்டிஸ்டுங்க யாராலையுமே இதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ்ன்றது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்ட ஒரு இன்ஃபினைட் ஏஜான நிலையான ஸ்பேஸ். இந்த கான்செப்ட் மட்டும் உண்மையா இருந்துருந்துச்சுன்னா ராத்திரி நேரத்துல நம்ம ஊர்ல பவர் கட் ஆனாலும் நம்ம ஊர் வெளிச்சமா தான் இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே ஸ்டெல்லார் ரேடியேஷன்ஸால இந்நேரம் உயிரோட வறுத்தெடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இது எதுவுமே நடக்கல அப்படின்ற போது அந்த பிசிக்ஸ்ல தான் ஏதோ தப்பு இருக்கு. இது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல இருந்த சயின்டிஸ்டுங்களுக்குலாம் ஒரே அசிங்கமா போச்சு. என்னடா நைட் ஸ்கை ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்றது கூட நம்மளால சொல்ல முடியலையே அப்படின்னு நினைச்சு அவங்களோட கான்செப்டை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய புது புது தியரிஸை கொடுத்து முட்டு கொடுக்க பார்த்தாங்க.